Progress. நரசிங்கய்யா வணக்கம், நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செங்குடன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியர் சம்பத் அவர்களையும், ஜோன் 16 உதவியாளர் ரொட்டேரியர் ரூபி பி பாஸ்கர் அவர்களையும், கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி செயலாளர் ரொட்டேரியர் சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சிட்டியின் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அந்தோணிசாமி அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் கமலக்கண்ணன் அவர்களையும், ஆசனங்களை எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று அக்குபஞ்சர் முறைகள் கொடுத்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற மருத்துவர் இலக்கியவாணன் அவர்களையும், மேலும் குழுவில் பணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியர் சுந்தர் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனரை அகத்துணைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் போன்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும்
பொருளாதார சமயத்தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குழந்தைகளும், குடும்பங்களும், எல்லா நாடுகளும், எல்லா நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட புனிதமான திருடலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறந்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரவிசந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் பூச்சி பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். ஜெயபோர் பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4. இடது கால் இரு கைகளுக்கு நடுவால் இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9. வலது கால் இரு கைகள் நடுவால் இருக்கட்டும். 10, 11. பனிரெண்டு. ஒரு 2 முறை ஆழமான மூச்செடுத்து மீது வெளியேற்றும். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்
கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருகிறது. அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். கைகளை நல்லா முன்னாடி நீட்டிக்கிறோம், கால் முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் கோர்த்துக்கிறோம், கீழே பார்க்கிறோம், மேலே வலதுபுறம் இடதுபுறம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி, மானாசனம், மான் மூச்சு. கை முட்டி கால் முட்டி வச்சுக்கிறோம், கால் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம், முட்டி ஒரு அடி இடைவெளி, கை ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். தலையை உள்ள கொண்டு போறோம். ஒரு 5 அணிக்கு அப்படியே வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5. அப்படியே வயிற்று பகுதி கீழே கொண்டு வர்றோம். நல்லா கழுத்து பகுதி அண்ணாந்து பார்க்கிறோம். 1 2 3 4 5. மான் மூச்சு. மேல வர்றப்போ மூச்சு காத்த நல்லா இழுக்கிறோம், கீழே போறப்போ மூச்சு காத்த வெளியேற்றுறோம். இடுப்பு நல்லா பெண்ட் ஆகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். சுகாசனம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான நிலையில அமர்ந்துக்கலாம். முத்திரை பயிற்சி. முத்திரை பயிற்சியில இன்னைக்கு இதே போல கருட முத்திரை. கைகள் விரிச்சு வச்சுக்கிறோம், 5 விரலையும் இரு கைகளையும் கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். இடது கை முன்னாடி வச்சுக்கிறோம். உள்ளங்கை வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதி பார்த்து இருக்கட்டும். வலது கை அதே மாதிரி நல்லா இரு கட்டை விரலையும் நல்லா கோர்த்துக்கிறோம். கட்டை விரல் நல்லா இழுத்த மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். கை விரல்கள் நல்லா விரித்து இருக்கட்டும். நெஞ்சு பகுதிக்கு நேரா வச்சுக்கிறோம். இந்த கருட முத்திரை நம்ம ஒரு 5 நிமிடத்துல இருந்து ஒரு 10 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். கருட முத்திரை நாம் செய்யறதுனால கண் பார்வைத்திறன் வந்து நல்லா அதிகரிக்கும்.
ஓய்வு. கைகள் நல்லா மடக்கி நீட்டிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக தியான பயிற்சி. கைகள் இரு கைகளை இப்படி கோர்த்துக்கிறோம். காப்பு முற்றை போட்டுக்கிறோம். அப்படியே நம்ம தொப்புள் பகுதியிலேயே வச்சுக்கிறோம். நம்ம செய்ய போறது கவன அமைதி தியானம். கண்கள் மெதுவா மூடிக்கிறோம். என்னென்ன வீட்டுக்குள்ள வெளியில என்னென்ன ஓசைகள் கேட்குங்க அப்படின்னு நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறோம். கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. முழுவதும் சத்தத்திலே இருக்கட்டும்.
கண்கள் நல்லா மெதுவா திறந்து பார்க்கிறோம். கைகள் நல்லா இருக்கைகள் நல்லா உள்ளங்கை சூடாகிற வரைக்கும் நல்லா உரசிக்கிறோம். அப்படியே இரு கண்களையும் வைக்கிற உள்ளங்கையும். தொடர்ந்து இந்த கவன அமைதி தியானம் செய்வதனால் மனம் ஒருநிலை அடையும். தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி நம்ம மானாசனம் மான் மூச்சு செஞ்சோம். அந்த மானாசனத்தின் மான் மூச்சோட நன்மைகள் உடல் தேவையில்லாத ஊளைச்சதைகள் குறையும். பித்தப்பையில் உள்ள கல் வெளியேற்றப்படும். தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்புற சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அதாவது அடிமனம் அல்லது ஆழ்மனம். அது என்ன சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு கேட்டா, இவருங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 மனசு இருக்கு. மேல் மனசு, நடு மனசு, கீழ் மனசு. இந்த கீழ் மனசு இருக்கு இல்லையா, இதுக்கு அண்ட பிரம்மாண்டமே தெரியுங்க, எல்லாமே தெரியுங்க. நடக்கிறது, நடந்தது, நடக்க போறது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுங்க. அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அதுக்கு பேரு குறி சொல்றது, ஆவிகளோட பேசுறது. அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, செல்போன்ல பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு செல்போனை பக்கத்து சேர்ல வைக்கிறீங்க. உங்க அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது சொல்லுது, ஏய் அங்க வைக்காத, மறந்துட்டு போயிருவேன்னு சொல்லுது. ஏன்னா மறந்துட்டு போறது முதல்லயே தெரியும். நம்ம புத்தி என்ன சொல்லும், ஹோட்டல்ல யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், அதை எப்படி மறந்துட்டு போயிடுவோம்னு சொல்லி வச்சுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்றோமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பாட்டு கை கழுவிட்டு கார் எடுத்துட்டு நம்ம பாட்டு 2 கிலோமீட்டர் போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், ஓ ஷிட் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வரும் ஞாபகம். என்ன பண்ணுவோம், சே அப்பவே சொல்லுச்சு, அப்பவே நினைச்சேன், மறந்துட்டு போயிடுவேன்ட்டு ஓடி போய் செல்ஃபோன் எடுக்கிறோமா இல்லையா. இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே தெரியுங்க. பர்ஃபெக்டா சொல்லணும், நம்ம தான் மதிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் பண்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றோம். ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் பேசுறோம். பேசும் பொழுது அவரை பார்த்த உடனே சொல்லும், ஆள் ஃப்ராடு, ஆள் சரியில்லை, வேண்டான்னு தெளிவா சொல்லுங்க இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல பாத்துக்கலாம், இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, 5 லட்ச ரூபா லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரு கூட பிசினஸ் பண்ணி 2-3 வருஷம் கழிச்சு 15 லட்ச ரூபா லாஸ் ஆகி போண்டியே உட்கார்ந்துருப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிக்குவோம், எனக்கு முதல்ல அவனை பார்க்கும் பொழுதே ஃப்ராடுன்னு தோணுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். தோணுச்சா இல்லையா, அப்புறம் டீல் வச்சுட்டீங்க. இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்டு. பாருங்க, இது இருக்கு இல்லையா, தெளிவா இருக்குது, நம்ம மதிக்கிறதே இல்லைங்க. வேற மாதிரி சொல்லிட்டா, ஒருத்தரோட பேசும் பொழுது அன்ஈஸியா இருந்தா சரியில்லைன்னு அர்த்தங்க. ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ பழகும் பொழுதோ பேசும் பொழுதோ ஈஸியா இருந்தா குட்னு அர்த்தம், அன்ஈஸியா இருந்தா பேடுன்னு அர்த்தம். ஆனா நம்ம அன்ஈஸியா இருக்கும் பொழுது டீல் வச்சுக்கிறோம் இல்லையா, இதாங்க தோத்து போகுது, இதாங்க நஷ்டம் வருது. இதாங்க கல்யாணத்துலயும் லவ் பண்ணும் போதே சொல்லும், இவ்வாறு வேண்டாம், ஆள் சரியில்லையாட்டு இருக்குன்னு அப்படி தோணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஐ லவ் யூ சொல்லிட்டோமே சொல்லிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா அடுத்த இருக்கும். தோணுதா இல்லையா, பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதாவது இந்த விஷயத்த பல இடங்களுக்கு பயன்படுத்தலாங்க. உதாரணமா, காலையில நீங்க செருப்பு போடுறதுக்கு போவீங்க உங்க வீட்டுல. 10 வருஷமா அந்த செருப்புக்கு மேலதான் ஒரு குடை தொங்கிட்டு இருக்கும்.
10 வருஷமா உங்க கண்ணிலேயே படாது. இன்னைக்கு மட்டும் இந்த செருப்பை போடும் பொழுது அந்த கொடையை பார்த்து அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட சொல்லும், ஏய் கொடை எடுத்துட்டு போன்னு சொல்லும். புத்தி என்ன சொல்லும், எதுக்கு தேவையில்லாம தூக்கிட்டு வெயிட் அப்படின்ட்டு போயிடுவோம். அன்னைக்கு பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுங்க. அப்ப யோசிப்போம் ஓரமா நின்றுட்டு, சே இப்ப மட்டும் கொடை இருந்ததுன்னா டைம் சேவ் பண்ணி நேரம் வீட்டுக்கு போயிருக்கலாமேன்னு. இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட். பாருங்க, விலங்குகள் அனைத்தும் பறவைகள் அனைத்தும் எப்பொழுதுமே சூப்பர் கான்சியஸ் மைண்ட்லயே இருக்கிறது. இந்த சுனாமி வந்துச்சுல்ல, சுனாமி வந்து வரும் பொழுது ஒரு மாடு சாகல, ஒரு ஆடு சாகல, ஒரு கரப்பாம்பூச்சி சாகல, ஒரு கொசு சாகலைங்க. இந்த மனுஷன் மட்டும் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பறவைக்கோ விலங்குக்கோ நாய்க்கோ ஆடுக்கோ சுனாமி வரும்னு எல்லாம் தெரியாதுங்க. என்ன தெரியுமா தெரியும், அந்த இடத்துல இருக்கிறது அன்ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஓடும் ஓடும் ஓடும். எங்க போகும்போது ஈஸியா இருக்குதோ அங்க சுனாமி வராது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு எப்பெல்லாம் அன்ஈஸியா இருக்கும் அந்த காரியம் செய்யாதீங்க. சிம்பிள். எப்பவுமே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, 4 பஸ் நிக்குது, ஏதோ ஒரு பஸ்ல போகணும்னு தோணும், அதுல மட்டும் போங்க. இன்னொரு பஸ் ஏறும் பொழுதே அன்ஈஸியா இருக்கும், இறங்கிட்டு அடுத்த பஸ்ல போங்க. ஒரு கார்ல போறீங்க, ஒரு ரூட்ல போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு அந்த ரூட்ல போறது பிடிக்காது, ரூட் மாத்தி போங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க, அது அன்ஈஸியா இருக்கும், சரின்னு கட் பண்ணுங்க. இப்படி என்ன பண்ணணும், எது ஓகேன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யணும், எது ஓகே இல்லைன்னு சொல்லுதோ விட்டுறணும். இதாங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் வந்து கேரளால ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்க. அப்போ கேரளால ஒரு வீட்டுக்குள்ள கார் பார்க்கிங் இருந்துச்சு. ஆண்டவன கார்ல, அந்த கார் பார்க்கிங் எப்படி தெரியுமா, ஸ்கிரீன் போட்டிருக்கும், கதவெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், காரை ஸ்கிரீனுக்குள்ள அப்படியே விடுவேன். அந்த ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, காரு மேல வந்து அந்த அளவுக்கு வந்து விழுகுங்க, ஜாலியா தமாசா இருக்கும். அந்த மாதிரி விழுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு நாள் உள்ள விடுறேன், 3/4 கார் போயிடுச்சு, 1/4 கார் போக மாட்டேங்குது. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும், விடி காலையில. உடம்பெல்லாம் வேர்வை ஊத்துதுங்க. நான் அப்படியே பதறேன், எனக்கு பயந்துட்டேன், கேரளா போய் பிடிச்சிருச்சோ என்னமோன்னு பயந்துட்டேங்க. கார் உள்ள போக மாட்டேங்குது. பயந்து போய் என்ன பண்ணேன், நிறுத்தி காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு லைட்டு போட்டு உள்ள போய் பாக்குறேன், எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, படுத்து கிடக்குறாருங்க கீழே. ஆமாங்க, அவரு பொண்ணோட சண்டை பிடிச்சிட்டு காம்பவுண்ட் எகிரிக்கு வச்சு எங்க வீட்டு கார் பார்க்கிங் வந்து பாய் போட்டு ஜாலியா படுத்திருக்காரு. என்ன பார்த்துட்டு, தம்பி என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. யோ நீ நேரம் இருந்திருக்கவே மாட்டியா, காரை தீர்ப்பேன்னு. புரிஞ்சுக்கங்க, அப்ப என்னோட ஆள் மனசுக்கு, அதாவது சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள ஒரு மனுஷன் படுத்திருக்கான்னு தெரியுதா இல்லையா? அப்போ அது அன்னீசியா இருந்துச்சா இல்லையா, வேறு வெளில கொட்டுச்சா இல்லையா? நான் உடனே கார் பின்னால கொண்டு வந்துட்டேங்க. அன்னைக்கு தாங்க முதல்ல சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் இப்பல்லாங்க இது என்ன சொல்லுதோ அதாங்க செய்யறது. இங்க என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க, சரிங்களா? ஜெசின்னு சொல்லுதா, அந்த மாதிரி. ரொம்ப சிம்பிளுங்க. சூப்பர் கான்சியஸ் மைண்டு 24 மணி நேரமும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. எப்பொழுது உங்களை மீறி ஒரு சிந்தனை வருகிறதோ, இறைவன் உங்களது சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அது மாதிரி நடங்க. சூப்பரா இருக்குங்க. நான் அப்படிதாங்க இருக்கிறேன், அருமையா போயிட்டு இருக்கேன். இன்டர்நேஷனல் லெவல்ல பல நாட்டுக்கு போறேன், பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க. யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நான் இங்க கேட்பேன், கம்ஃபர்டபுளா என்ன, ஈஸின்னா என்ன, அது ரொம்ப ஜாலியா இருந்தா அதை செய்யுங்க. அன்ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும், செய்யறதே பிடிக்காது, நினைக்கும் பொழுதே ஒரு மாதிரி இருக்கும், மூச்சு காத்து கம்மியாகும், டென்சிட்டி கம்மியாகும், அப்ப அதை செய்யாதீங்க. சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மிகவும் தெளிவாக இருக்கிறது. எனவே இனிமேல் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு இருக்குது, அது நம்ம கிட்ட பேசுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த டம்ளரை கவுத்து வச்சு விரல வச்சு நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லும் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, ஆவிலோட பேசுற அப்பாவோட பேசுறேன்னு. அதெல்லாம் அப்படி இல்ல. சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னேன் இல்லையா. நீங்க கண்ணை மூடிட்டு டம்ளர் கவுத்து வச்சு விரல வைங்க, இது சொல்லும், கரெக்டா பதில் சொல்லும். இந்த பெண்டுலம் எல்லாம் ஆட்டுறாங்க இல்லையா, எஸ் ஆர் நோன்னு, நீங்களே ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பெண்டுலம் கையில எடுத்துக்கங்க, எஸ் நோன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்ன்னா முன்னால பின்னால ஆடு, நோனா ரைட் சைட் லெஃப்ட் ஆடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சுட்டு ஒரு கேள்வி கேளுங்களேன். சூப்பர் கான்சியஸ் மைண்ட் தெளிவா ஆடி சொல்லி கொடுக்குங்க. இதாங்க ரகசியம், இதாங்க ஹிப்னாட்டிசம், இதாங்க மிஸ்பரிசம், இதாங்க அந்த பெண்டுலம் மாட்டுறது, இதாங்க அந்த டம்ளர் கவுத்து வைக்கிறது, எல்லாம் சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்க. சரி, ஞானிகிட்ட போங்க, ஒரு கேள்வி கேளுங்க, ஆமா இல்ல அப்படிம்பாங்க. வலது பக்கம் காத்து வந்தா எஸ், இடது பக்கம் காத்து வந்தா நோன்னு கணக்கு வச்சிருப்பாங்க. சிம்பிளுங்க. இனிமேல் இங்க என்ன சொல்லுது, இங்க என்ன சொல்லுது செய்யுங்க. இதான் சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்க. இது கொஞ்சம் மரியாதை கொடுங்க, கண்டிப்பாக இது நம்மை சரியான ரூட்டில் கூட்டி செல்லும். எனவே சூப்பர் கான்சியஸ் மைண்டை புரிந்து கொள்ளுங்கள், விலங்குகள் போல் வாழ்வோம். கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூலியமாக சொல்லிக் கொடுப்பார். இதை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, அமைதியாக, சரியான வழியில் நடக்க முடியும்.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பாக அக்குப்பஞ்சரி வகுப்புகள் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பித்துக் கொடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்க்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புல 10 கோட்பாடு வரைக்கும் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் அக்குபங்க்சர் புள்ளிகளை காணவிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி ஒவ்வொரு வார வகுப்பிலுமே 5 அல்லது 10 அக்குபங்க்சர் புள்ளிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போறோம். ஒவ்வொரு வார வகுப்பிலுமே 5 அல்லது 10 அக்குபங்க்சர் புள்ளிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மொத்தமா எத்தனை அக்குபங்க்சர் புள்ளிகள் இருக்கிறது என்றால் 640ற்கும் மேற்பட்ட அக்குபங்க்சர் புள்ளிகள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. நாம அடிப்படையாக எத்தனை புள்ளிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 120 அக்குபங்க்சர் புள்ளிகளை தெரிந்து கொண்டால் போதுமானது. உடல் மொத்தமா 640 புள்ளிகள் மட்டும்தான். இந்த 120 அக்குபங்க்சர் புள்ளிகள் என்பது மிக மிக அடிப்படை. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அக்குபங்க்சர் புள்ளிகளை தெரிந்து கொள்வது மிக மிக எளிமை. அதே சமயம் இந்த 120 அக்குபங்க்சர் புள்ளிகளை வைத்து மட்டும் நாட்பட்ட நோய்களை நம்மால் குணப்படுத்த முடிகிறது. ஏன்னா இந்த 120 அக்குபங்க்சர் புள்ளிகள் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த 120 அக்குபங்க்சர் புள்ளிகளுக்கு ஒரு பெயர் இருக்கு. இந்த 120 அக்குபங்க்சர் புள்ளிகளுக்கும் ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் என்ன அப்படின்னா பஞ்சபூத புள்ளிகள் என்று இந்த புள்ளிகளை அழைப்பார்கள். பஞ்சபூத புள்ளிகள் என்று இந்த புள்ளிகள் அழைக்கப்படுகின்றன. ஏன்னா நம்முடைய உடல்ல பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த புள்ளிகள் செய்கின்றன. அதே சமயம் இந்த புள்ளிகளை கட்டளை புள்ளி என்றும் அழைப்பார்கள். பஞ்சபூத புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் இதை எலமெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அதே சமயம் கட்டளை புள்ளி ஆங்கிலத்துல இதை கமாண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 120 கட்டளை புள்ளிகளும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற கட்டளை புள்ளிகளுக்கு கட்டளையிடும். நம்ம ஒரு புள்ளியை தூண்டுறோம், ஒரு கட்டளை புள்ளியை தூண்டுகிறோம் என்றால் அந்த கட்டளை புள்ளி என்ன செய்யும் அப்படின்னா எந்த பிரச்சனையால நம்முடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சரி செய்ய நம்முடைய உடல் இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு கட்டளையிடும். அதனால இந்த புள்ளிகளுக்கு கட்டளை புள்ளிகள் என்று பெயர். ஆக 120 கட்டளை புள்ளிகளை நாம் தெரிந்து கொள்ள போறோம். இது எப்படி 120 கட்டளை புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்முடைய உடல்ல வலது புறம் 60 கட்டளை புள்ளிகள் இருக்கின்றன, இடது புறம் 60 கட்டளை புள்ளிகள் இருக்கின்றன. மொத்தமா 120 புள்ளிகள். முதல்ல காற்று மூலகம் சார்ந்து அதனுடைய தன்மைகளை பற்றி ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் நம்ம பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் புள்ளிகளை பார்க்க போறோம். காற்று மூலகம் சார்ந்து ஒரு முறை பார்த்துவிட்டு காற்று மூலகத்தின் இன் உறுப்பான நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய கட்டளை புள்ளிகளை இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
காற்று மூலகம் சார்ந்த தன்மைகளை இப்போது காணவிருக்கிறோம். காற்று மூலகம் சார்ந்த தன்மைகள். காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு என்ன அப்படின்னா நுரையீரல். காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு நுரையீரல். காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து பெருங்குடல். காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து பெருங்குடல். காற்று மூலகம் எதை பராமரிக்கும் என்றால் தோலை பராமரிக்கும். இங்க தோல்னு நம்ம சொல்றது வந்து ஸ்கின், நம்முடைய பாடி ஸ்கின்ன பராமரிக்கும். காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு வந்து மூக்கு. காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு மூக்கு. காற்று மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடியதாக இருக்கும். காற்று மூலகம் சார்ந்த வலிகள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியதாக இருக்கும். காற்று மூலகம் சார்ந்த உணர்வு வந்து சோகம். காற்று மூலகம் சார்ந்த உணர்வு சோகம். காற்று மூலகம் சார்ந்த நிறம் வெள்ளை நிறம். காற்று மூலகம் சார்ந்த நிறம் வந்து வெள்ளை நிறம். காற்று மூலகம் சார்ந்த சுவை காரச்சுவை. காற்று மூலகம் சார்ந்த திரவம் வந்து சளி, தும்மல் மற்றும் கோழை. காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு வந்து நுரையீரல் என்று பார்த்திருந்தோம். நுரையீரலை ஆங்கிலத்துல லங்ஸ் என்று அழைப்பார்கள். காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு வந்து நுரையீரல். நுரையீரலை ஆங்கிலத்துல லங்ஸ் என்று அழைப்பார்கள். அக்குபங்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் அதை குறுக்கி பயன்படுத்துவோம். அந்த பெயரை சுருக்கி ஒரு சின்ன எழுத்தை வைத்து பயன்படுத்துவோம். அதன்படி லங்ஸ் அப்படிங்கிற உறுப்பை LU அப்படிங்கிற சொல்லை கொண்டு அக்குபங்சர்ல அடையாளப்படுத்துவாங்க. LU அப்படிங்கிற பெயர் வச்சு எந்த அக்குபங்சர் புள்ளி வந்தாலும் அது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் நம்முடைய உடல்ல மொத்தம் 11 புள்ளிகள் இருக்கிறது. நம்முடைய உடல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளி வந்து ஒரு பக்கம் மட்டும், வலது பக்கம் மட்டும் 11 புள்ளி இருக்கிறது. இடது பக்கமும் சேர்த்தா 22 புள்ளி. வலது பக்கம் 11, இடது பக்கம் 11, மொத்தமா 22 புள்ளிகள் நம்முடைய உடல்ல நுரையீரல் சார்ந்த புள்ளிகளாக இருக்கிறது. இதுல 5 புள்ளி, வலது பக்கத்துல 5 புள்ளி, இடது பக்கத்துல 5 புள்ளியை மட்டும் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். எல்லாருமே ஒரு பென் எடுத்துக்கோங்க. கையில ஒரு பென் எடுத்துட்டு நான் ஒவ்வொரு அக்குபங்சர் புள்ளியுமே சொல்ல சொல்ல நீங்க உங்களுடைய கையில அந்த புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உதவியா இருக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளி, அதாவது லங்ஸ் சம்பந்தப்பட்ட புள்ளிய எந்த சொல்லை வைத்து அடையாளப்படுத்துவாங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? லங். லங். லங்குக்கு ஷார்ட் டேர்ம் என்னதுமா? லங்க எப்படி சொல்லலாம்? LU. சிறப்புங்க, சிறப்பு. இப்ப இந்த LUல நம்ம முதல்ல பார்க்க போற புள்ளிக்கு பெயர் LU11. நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில நாம் முதல்ல பார்க்க போற புள்ளிக்கு பெயர் LU11. இது எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா கை கட்டை விரலுடைய
நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது? வலதா இடதா? இரண்டு பக்கமும் ஐயா, இரண்டு பக்கமும் கை கட்டை விரலுடைய நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. கை கட்டை விரலின் நகக்கண்ணில் LU11 அமைந்திருக்கிறது. நீங்க இதை வலது கையில மார்க் பண்ணிட்டாலும் சரி, இடது கையில மார்க் பண்ணிட்டாலும் சரி. கை கட்டை விரலின் நகக்கண்ணில் LU11 அமைந்திருக்கிறது. எந்த பக்கமா இருக்கக்கூடிய நகக்கண் அப்படின்னு பார்த்தா ஆட்காட்டி விரல் பக்கமா இருக்கக்கூடிய நகக்கண் கிடையாது. வெளிப்பக்கமா பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய நகக்கண். இந்த LU11 என்கிற புள்ளி வந்து பொதுவா நுரையீரல் என்பது காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. இந்த LU11 என்ன செய்யும் அப்படின்னா காற்று பஞ்சபூதத்தை மரம் என்கிற பஞ்சபூதத்தோடு இணைக்கும். நீங்க LU11 அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் மரம் என்று எழுதிக்கலாம். LU11 வந்து காற்று பிளஸ் மரம். இயல்பாவே நுரையீரல் என்பது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு. இந்த காற்று மூலகத்தை மர மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி வந்து LU11. இப்போ நம்முடைய உடல்ல காற்று பஞ்சபூதம் மர பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா வந்துச்சு அப்படின்னா இந்த LU11 என்கிற புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். ஒரு உதாரணம், கண் என்பது எந்த பஞ்சபூதம் சார்ந்த உறுப்பு? மரம். மரம். இப்போ கண்ணுல நமக்கு வெள்ளை நிற திட்டுக்கள் தெரியுது. அந்த கருவழிக்கு பக்கத்துல வெள்ளை நிற திட்டுக்கள் தெரியுது. வெள்ளை நிறம் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட நிறம்? காற்று. காற்று. அப்போ காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கு, மரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. காற்றையும் மரத்தையும் இணைத்தால் அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். அப்போ காற்றையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து LU11. இப்ப அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த LU11ல நம்ம சிகிச்சை கொடுக்கணும். எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாவே அக்குபங்சர் புள்ளிகள் மேலோட்டமாக நம்முடைய உடல்ல மேலோட்டமாக அமைந்திருக்கின்றன. அதை ரொம்ப உள்ள அழுத்தி நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆட்காட்டி விரலை வைத்து இதுதான் LU11 அப்படின்னா இந்த புள்ளி மேல ஒரு 2-3 வகையா நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா லேசா தொட்டு சிகிச்சை கொடுக்கலாம். ஒரு டச் போதுமானது. இந்த டச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம பிடிக்கிறோம், அதோடைய இறகு பாதிக்காத மாதிரி நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா எந்த அழுத்தத்துல பிடிப்போமோ அந்த அழுத்தத்துல நாம நம்முடைய LU11 புள்ளிய தொட போறோம். ஒரு 1 நிமிடத்துல இருந்து 2 நிமிடம் வரைக்கும் இந்த மாதிரி தொட போறோம். அப்படி தொடும்போது நமக்கு வந்து ஒரு விதமான உணர்வு ஏற்படும். ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டா நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை வந்து சரியா இருக்குன்னு அர்த்தம். இங்க சிகிச்சை கொடுப்போம். இந்த லங் சேனல் வந்து இங்க கட்டை விரல்ல தொடங்கி நம்முடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் வரும். ஒரு சிலருக்கு கை இழுக்கிற மாதிரி இருக்கும், நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும் தொடும்போது. அப்படி இழுத்தா நம்ம கொடுக்கக்கூடிய அதேதான். அப்படி இருந்தா நாம கொடுக்கக்கூடிய சிகிச்சை சரி அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்ல இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா சரிதான் நாம கொடுத்த சிகிச்சை. நாடி பார்க்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம இந்த மாதிரி எந்த விதமான உணர்வுகளும் ஏற்படல, ஆனா நமக்கு கொடுத்த சிகிச்சை சரியா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி நாடி பார்க்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போதைக்கு இந்த உணர்வுகள் தெரியுதான்னு பாருங்க. அப்படி தெரியலனாலும் தவறு கிடையாது, நீங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை சரிதான். இது வந்து ஒரு முறை. சிலர் வந்து இந்த தொட்டு சிகிச்சை கொடுக்கும்போது
குணப்படுத்தக்கூடிய ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான அக்கு ஹீலர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இது ஒரு முறை. இரண்டாவது முறை என்ன அப்படின்னா, புள்ளி இதேதான். இந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்கலாம், பிரஷர் நல்லா அழுத்தி சிகிச்சை கொடுப்பாங்க சிலர். ஒரு 2 நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம். மூன்றாவது முறை என்ன அப்படின்னா, ஏற்கனவே அக்குபங்சர்ல டிப்ளமோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டை பயன்படுத்தி நீங்க இந்த அக்குபங்சர் LU11 என்கிற புள்ளியில நீடில் பயன்படுத்தலாம். நீடில் பயன்படுத்தி ஒரு 5ல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் சிகிச்சை கொடுத்துக்கலாம். மொத்தமா 3 விதமா நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். ஒன்று தொட்டு சிகிச்சை கொடுக்கிறது, இன்னொன்னு அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுக்கிறது, மூன்றாவது அக்குபங்சர் நீடிலை பயன்படுத்தி சிகிச்சை கொடுக்கிறது. இந்த 3 முறையில எந்த முறை நமக்கு சரியோ, அதாவது நீங்க டிப்ளமோ சர்டிபிகேட் இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீடில் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீடில் பயன்படுத்த தேவையில்லை, பதிலாக தொட்டு சிகிச்சை கொடுத்துக்கலாம் அல்லது அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுத்துக்கலாம். இதுல எது சிறந்தது, நீடில் பயன்படுத்தினாதான் நல்லா கேட்குமா அப்படின்னா அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நாம நம்முடைய மனநிலை தான் சிகிச்சை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நாம யாருக்கு சிகிச்சை கொடுக்குறோமோ அவர் மிக மிக ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம புள்ளியை தூண்டும் போது சில நேரங்களில் நம்ம தவறான புள்ளிகளை தூண்டினால் கூட அது சரியான பலனை தருகிறது. அதனால நம்ம முடிந்த அளவுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியம். மற்றபடி நீடில் பயன்படுத்தினாதான் நல்லா கேட்குமா, கையில சிகிச்சை கொடுத்தா கேட்காதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம எதுல கொடுத்தாலும் அந்த புள்ளியை தூண்ட போறோம், அவ்வளவுதான். ஆக LU11 முதல் புள்ளி பார்த்திருக்கிறோம். LU11 அப்படின்னு எழுதினவங்க அந்த LU11க்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டு காற்று பிளஸ் மரம் அப்படின்னு குறிச்சுக்கலாம். அடுத்ததாக இரண்டாவதாக நாம் பார்க்க போற புள்ளி என்ன அப்படின்னா LU10, கை கட்டை விரல் இங்க இருக்கு. இந்த கை கட்டை விரலுடைய அடி எலும்பு, கை கட்டை விரலுடைய அடி எலும்பு இப்படி மடக்கனா ஒரு எலும்பு நல்லா தூக்கிட்டு தெரியும். கை கட்டை விரலுடைய அடி எலும்பு, இங்க ஒரு எலும்பு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு கீழே மணிக்கட்டு எலும்பு இருக்கு. அந்த மணிக்கட்டு எலும்புக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த மணிக்கட்டு ரேகையில ஒரு எலும்பு மேடு தெரியும். 2 எலும்பு மேடுகள் இப்படி இருக்கும். 2 எலும்பு மேடுலயும் இப்படி நீங்க கை வச்சுக்கலாம். கை கட்டை விரலின் அடி ரேகை இங்க இருக்கு. அந்த அடி ரேகைக்கு சைட்லே ஒரு எலும்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி கீழே மணிக்கட்டு ரேகைக்கு மேல ஒரு எலும்பு மேடு நமக்கு தெரியும். இந்த 2 எலும்பு மேடுகளுக்கும் நடுவுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் LU10 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த 2 விதமான எலும்பு மேடுகளும் 2 எலும்பு மேடுகளுக்கும் நடுவில் கருப்பு வெள்ளை நிறத்தோலும் கருப்பு நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில இந்த LU10 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LU10 என்கிற புள்ளி எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட புள்ளி அப்படின்னா லங் என்பது எப்பயுமே காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. காற்றை நெருப்போடு இணைக்கக்கூடிய புள்ளி. நான் சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு புள்ளியுமே பென்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கையில மார்க் பண்ணிக்கோங்க. LU10 அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு பேப்பர்ல LU10 அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் நெருப்பு, காற்று பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிய எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த புள்ளியை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா காற்று நெருப்பு பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த புள்ளிய பயன்படுத்தலாம்.
உதாரணமா தோல் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? லங்ஸ். காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது. சிவப்பு நிறம் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட நிறம்? ரத்தம். சிவப்பு. ரத்தம். நெருப்பு. சிறப்பு. அப்போ நம்முடைய தோல்ல சிவப்பு நிற கொப்புளங்கள் வருது அப்படின்னா காற்றையும் நெருப்பையும் நம்ம இணைக்கணும். காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி LU10. இந்த LU10 என்கிற புள்ளியில நாம சிகிச்சை கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சரியாகும். சிகிச்சை கொடுக்கும்போது ஒரு கையில மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா 2 கைகள்லயுமே கொடுக்கணும். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு எனர்ஜி சேனல்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ 2 கையிலையும், இந்த கையில 2 நிமிடம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கையிலயும் 2 நிமிடம் கொடுக்கணும். 2 கையிலையுமே 2 நிமிடங்கள் நாம கொடுக்கும்போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக 3ஆவதாக நாம் பார்க்க போற புள்ளிக்கு பெயர் LU9 என்று பெயர். 3ஆவதாக நாம் பார்க்க போற புள்ளி LU9. இந்த LU9 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய மணிக்கட்டு ரேகை இப்படி இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகையில சரியாக கட்டை விரலுக்கு கீழே நேரா, மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா நேரா கீழே ஒரு மிகச்சிறிய பள்ளம், அதுல ரொம்ப கவனிச்சாதான் தெரியும், ஒரு சிறிய பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடியது LU9. இல்லைன்னா உங்களுக்கு முடியல அப்படின்னா அந்த பள்ளத்தை கவனிக்க தேவையில்ல. மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம் டெட் எண்ட், இந்த பகுதியில LU9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LU9 என்கிற புள்ளி காற்று பஞ்சபூதத்தோடு நில பஞ்சபூதத்தை இணைக்கிறது. எப்பயுமே நுரையீரல் என்பது காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. அந்த காற்றோடு நிலத்தை இணைக்கக்கூடிய புள்ளி LU9. நம்ம நாடி பார்க்கும் போது இந்த LU9 என்கிற புள்ளியில தான் நாடி பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க போற புள்ளி என்ன அப்படின்னா LU8. LU8 என்கிற புள்ளிய இப்போது காணவிருக்கிறோம். இதுக்கு LU9க்கு என்ன? LU9க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நபருக்கு செரிமானம் சரியா நடக்கல, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு. மலச்சிக்கல் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பெருங்குடல் எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது? மரம். பெருங்குடலும் நுரையீரலும் நிலம். காற்று. பெருங்குடலும் நுரையீரலும், லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் காற்று சம்பந்தப்பட்ட உறுப்புகள். அப்போ மலச்சிக்கல் இருக்கு, காற்று மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த உறுப்பு அப்படிங்கிறத விட நம்ம மூலகமா பார்க்கணும், பஞ்சபூதமா பார்க்கணும். காற்று பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காரு, வாந்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எங்க வயிற்றுல இருந்து வருது. வயிறு என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? நிலம். அப்போ காற்றையும் நிலத்தையும் இணைக்கணும். காற்றையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி என்ன அப்படின்னா LU9. அந்த நேரத்துல ஒரு 2 நிமிடம் இந்த LU9ல வலது பக்கம் இடது பக்கம் நம்ம சிகிச்சை கொடுத்தா அந்த தொந்தரவு இயற்கையான முறையில் குணமாகும். நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடுற மாதிரி குணமாகாது. இயற்கையான முறையில் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி குணமாகும். LU9க்கு அடுத்து நாம் பார்க்க போற புள்ளி என்ன அப்படின்னா, இந்த LU9ல இருந்து
நம்முடைய கட்டை விரலின் அகலம் உருச்சுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டை விரல்ல இங்க ஒரு ரேகை தெரியுது. அந்த ரேகையினுடைய அகலம் LU9 இங்க இருக்கு அப்படின்னா அந்த கட்டை விரல் ரேகையினுடைய அகலத்துக்கு நான் வைக்கிறேன் கைய. தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU8. LU9 இங்க இருக்கு. அங்கிருந்து என்னுடைய கட்டை விரல் அகலம் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய பகுதி LU8 என்கிற புள்ளி. இந்த LU8 என்கிற புள்ளி காற்று பஞ்சபூதத்தையும் இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. காற்று பிளஸ் காற்று தான். LU8 அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் காற்று அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த புள்ளி என்ன செய்யும் அப்படின்னா, தோல் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? காற்று. காற்று. வெள்ளை நிறம் எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட நிறம்? காற்று. காற்று. அப்போ இங்க காற்று தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளி LU8. இந்த புள்ளியை பயன்படுத்தினா சரியாயிடும் அந்த தொந்தரவு. நான் ஒவ்வொரு புள்ளிக்குமே என்ன தொந்தரவு இருக்கும்? அதாவது தோல்ல வெள்ளை நிற திட்டுகள் இருக்கு அப்படின்னா LU8 பயன்படும். அடுத்ததா பார்க்க போற புள்ளி LU. தேமலுக்கு இதை பயன்படுத்தலாங்கய்யா. நம்ம ஒவ்வொரு புள்ளிக்குமே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த புள்ளிகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்க்க போற புள்ளி LU5. நம்முடைய முழங்கைய இப்படி முக்காவாசி நம்ம மடக்கிக்கணும். முழங்கை நீட்டி இருக்கு, இப்படி மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய ஆட்காட்டி விரல் கட்டை விரலை வச்சு இந்த முழங்கை மடிப்புடைய நடுப்பகுதி இப்படி நல்லா பிடிக்கிறோம். தசை நார் நமக்கு தெரியும். ஒரு தசை நாரை இப்படி இழுத்து பிடிக்க முடியும். இந்த 2 விரல்லையும் ஒரு தசை நாரை இழுத்து பிடிக்க முடியும். எல்லாராலையும் பிடிக்க முடியுதுங்களா? ஒரு எலும்பு இருக்குங்க. ஒரு எலும்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா? நீங்க நீட்டிட்டு பிடிச்சீங்கன்னா பிடிக்க முடியாது. கையை மடக்கிட்டு ஒரு எலும்பு மாதிரி இருக்கும், ஆனா அது தசை நார், அது பிடிக்க முடியும். தசை நாரை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தசை நாருக்கு மேல கீழே 2 பக்கமுமே பள்ளங்கள் இருக்கும். இப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பள்ளம் இருக்கு, இங்கேயும் ஒரு பள்ளம் இருக்கு. கட்டை விரல் வச்சிருக்க இடத்துல ஒரு பள்ளம், ஆட்காட்டி விரல் வச்சிருக்க இடத்துல ஒரு பள்ளம். அந்த இரு பள்ளங்கள் எந்த பள்ளம் கட்டை விரல் பக்கமா இருக்கோ அந்த பள்ளத்துல, இந்த கட்டை விரல் கிடையாது, கையில வச்சிருக்கீங்களோ அந்த கையுடைய கட்டை விரல் மேல் பக்கம், அதாவது இந்த கட்டை விரல் பக்கமா எந்த பள்ளம் இருக்கிறதோ அந்த பள்ளத்துல பென்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம பார்க்க போற பஞ்சபூத புள்ளி LU5. அந்த புள்ளிக்கு பெயர். திரும்ப ஒரு முறை சொல்றேன். கைய இப்படி முக்கால்வாசியா மடக்குங்க. 2 விரல்களை எடுத்துக்கொண்டு அந்த தசை நாரை இப்படி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்டை விரல், நீங்க இந்த கட்டை விரல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய புள்ளி LU5. இந்த LU5 என்கிற புள்ளி காற்று பஞ்சபூதத்தை நீர் பஞ்சபூதத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பஞ்சபூதத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இப்போ ஒரு நபருக்கு சளி பிடிச்சிருக்கு. சளி என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட நீர் சுரப்பு? காற்று. காற்று.
சளியே அதிகமா தண்ணியா வருது, ரொம்ப தண்ணியா வருது, நீர்த்தன்மையோட வருது. அப்ப எந்த பஞ்சபூதத்தோட அதை இணைக்கலாம்? காற்று நீர். காற்று plus நீர். காற்று பிளஸ் நீர். அப்போ Lu5 என்கிற புள்ளியை அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தலாம். இப்ப தோல் என்பது காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்புன்னு சொல்லியிருந்தோம். கருப்பு நிறம் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட நிறம்? நீர். நீர். இப்ப தோல்ல கருப்பு திட்டுக்கள் இருக்கு, கருப்பு நிற கொப்பளங்கள் இருக்கு, புண்கள் இருக்கு அப்படின்னா Lu5 பயன்படுத்தினா குணமாகும். பஞ்சபூதங்களுடைய குணங்களை பற்றி, தன்மைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த தன்மைகளை இணைச்சு நாம சிகிச்சை கொடுக்க போறோம். இப்போ இந்த அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எல்லாருக்குமான வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த தொந்தரவு சம்பந்தப்பட்டு காற்று பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டவங்க யாரையாவது நீங்க பாக்குறீங்க, உங்ககிட்ட சொல்றாங்க மூச்சு வாங்குதல், இந்த மாதிரி காற்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட அவர்களுக்கு நீங்க சிகிச்சை கொடுக்கலாம். இந்த 5 புள்ளிகள்ல எது அவங்களுக்கு பொருத்தமான புள்ளி அப்படிங்கறத முடிவு செஞ்சு நீங்க சிகிச்சை கொடுக்க தொடங்கணும். 2 நிமிடம் வரைக்கும் நீங்க கையில கொடுக்குறீங்க, ஆட்காட்டி விரல்ல கொடுக்குறீங்க அப்படின்னா 2 நிமிடம் வரைக்கும் அழுத்தமா கொடுக்கலாம் அல்லது தொட்டு சிகிச்சை கொடுக்கலாம். நீங்க 2 முறையுமே ட்ரை பண்ணி பாருங்க. தொட்டு லேசா தொட்டு மட்டும் சிகிச்சை கொடுத்து பாருங்க கேக்குதான்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா அழுத்தம் கொடுத்து சிகிச்சை கொடுத்து பாருங்க. ஒவ்வொரு சிறந்ததா தெரியும். அதனால 2 முறையும் சிகிச்சை கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எது சிறப்பா தெரியுதோ நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். சிகிச்சை கொடுத்து பாருங்க. அடிப்பட்ட காயம் எங்க அடிபட்டு இருக்குங்கய்யா? முழங்கால்ல இருந்து பாதத்துக்குள்ள நடுவுல. முழங்கால்ல இருந்து பாதத்துக்கு நடுவுல. அது புண்ணா இருக்குங்களா, எப்படி இருக்கு இப்போ? புண்ணா இருக்கு. சரிங்கய்யா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புண்ணுக்கு Lu11ல கொடுங்க. நம்ம லங் சேனல்ல இதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட புள்ளிகளை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக Lu11ல கொடுங்க. எல்லா நோயும் இதுல கவர் பண்ண முடியாது, ஏன்னா 5 புள்ளி தான் பார்த்திருக்கிறோம். 120 புள்ளி பார்க்கும்போது தான் எல்லா நோயும் நம்மளால கவர் பண்ணி சிகிச்சை கொடுக்க முடியும். Lu11ல இப்போதைக்கு அது கொடுங்க. காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு மட்டும் இந்த 1 வாரம் சிகிச்சை கொடுங்க. அடுத்தடுத்து 5 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ண தொடங்கிடலாம். அதனால இந்த புள்ளிகளுக்கு சிகிச்சை கொடுங்க. நம்ம ஒருவேளை நான் தப்பா கொடுத்துட்டா என்ன பண்றது? புள்ளியை தப்பா கொடுத்துட்டா அது எதனா சைடு எஃபெக்ட் கொடுத்துருமா அப்படின்னா அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. நாம இந்த புள்ளிகளை சிகிச்சை கொடுக்கும்போது ஒன்று இது அதனுடைய பலனை நமக்கு தரும், அல்லது இதனால் கிடைக்கக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் தாமதமாகலாம். அதுதானே தவிர எந்த விதமான சைடு எஃபெக்ட். எண்ணம் மிக மிக முக்கியம். ஒரு பாசிட்டிவான தாட்டோட நம்ம எப்பயுமே சிகிச்சை கொடுக்குறோம். நம்ம ஒரு நல்ல நேர்மறையான எண்ணத்தோட நம்ம கொடுக்கும்போது நாம ஒருவேளை தவறான புள்ளியை தேர்வு செய்து சிகிச்சை கொடுத்தால் கூட அந்த புள்ளி நமக்கு சரியான பலனை கொடுக்கும். அதனால நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியம். எல்லாருமே அக்குபங்சர் மருத்துவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய எண்ணங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இன்றைய வகுப்பு. இதுவரைக்கும் நடத்தப்பட்டதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா முழங்கால் வலிக்கு முழங்கால் வலி Lu5 கொடுங்க இப்போதைக்கு. ஓகே, நன்றி. வீசிங் இருக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? வீசிங் இருக்கு. எந்த நேரத்துலங்கய்யா வருது? நைட்டு, அதாவது நைட் தூங்கும்போது வருதுங்க. நைட் தூங்கும்போது ஒரு 3 மணி மற்ற இந்த நேரம் மட்டும் தான்? ஈவினிங்லயும் ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில வருதுங்க. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருது. சரிங்க. குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் வருது அதாவது அப்படின்னா நீங்க பிரத்யேக நேரம் பயன்படுத்தி சிகிச்சை கொடுக்கலாம். மொத்தமா அடிக்கடி வருது அப்படின்னா காற்று பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. காற்று பஞ்சபூதத்தோட சொந்த புள்ளியில கொடுக்கலாங்க Lu8. நமக்கு மூச்சு விடுறது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்திலே பிரச்சனை வரும், அடிப்படையாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ Lu8 சொந்த புள்ளியில கொடுக்கலாம், காற்று பிளஸ் காற்று.
நன்றிங்க. நன்றிங்க. எல்லாரையும் வந்து ஒருநிலைப்படுத்திட்டீங்க. மகிழ்ச்சிங்க. சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சிங்க. அதுதான் முக்கியம். ஐயா LU 11 வந்து காற்று எதோட இணைக்குதுங்க ஐயா? காற்று பிளஸ் நன்றி. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்கய்யா. கண்தான் இன்று நமக்கு அற்புதமான அக்குபஞ்சரின் வகுப்புகள் தொடர்ச்சியாக நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருந்தாலும் இன்று ஒரு முக்கியமான ஐயா வந்து அதாவது அக்குபஞ்சர் வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து அந்த நாடிகள் பரிசோதனையும் மற்றும் வந்து இந்த புள்ளிகள் பரிசோதனையும் தான் முக்கியமான விஷயம். அதை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வகுப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா இது வந்து இதுல உள்ள அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா இது வந்து மற்ற வகுப்புகள் போல ஒரு சாதாரண வகுப்பு கிடையாது. இன்று வந்து நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் ஒரு மருத்துவராக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கு நீங்கள் ஒரு எப்படி நம்ம பள்ளியில போய் ஒரு வகுப்புல நம்ம கத்துக்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்ம அக்குபஞ்சர் என்ற ஒரு வகுப்பை வந்து கத்துக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து இதனுடைய விளக்கங்களை வந்து ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா சொன்னது போல இதுல வந்து நம்ம இந்த அக்குபஞ்சர் வகுப்புகள்ல வந்து நம்ம சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகளும் சரி, சிகிச்சை கூடிய அந்த அனைத்து முறைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பொழுதும் அது எதிர்மறை சிந்தனைகளை விட்டு நம்ம வந்து ஏன்னா எந்த விதத்துல வந்து நம்ம அக்குபஞ்சர்ல வந்து சிகிச்சை கொடுத்தாலும் சரியாயிடுமா? எல்லாருக்கும் போய் நீங்க வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட இல்ல ஒரு கிளினிக்ல போய் இப்ப சொன்னீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு வந்து இந்த இதோட சரியாயிடும். நான் புள்ளிகள் போட்டிருக்கேன். இந்த இதோட சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு தூண்டுவாங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்துல நமக்கு ஒரு நோய் பாதிப்புல போனாலும் அவங்களோட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம அந்த குணப்படுத்தும். அடுத்ததுதான் அந்த புள்ளிகள் குணப்படுத்தும். அந்த அளவுக்கு நம்ம அந்த மருத்துவர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். எனவே இன்றிலிருந்து இப்ப இந்த நொடியிலிருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நானும் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன். ஆனா அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறத வந்து நம்ம இப்ப இறங்கிட்டோம்னாக்கா அது வந்து பெரிய விஷயம். அந்த இறைவனுக்கு நிகரானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு 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 நோயாளி அப்படின்னு ஒரு பாதிக்கப்பட்டவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சொல்லலாம். நம்மள வந்து ஒரு கடவுளா நினைச்சுதான் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உடலால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இவங்கள்ட்ட போனா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்மள்ட்ட வரக்குள்ள அவங்க நினைச்சிட்டு வர்றது வந்து ஒரு கடவுளா நினைச்சிட்டு தான் வருவாங்க. எனவே இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேன்மையான எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த வாய்ப்பு இன்னைக்கு அனைவருக்கும் கிட்டியிருக்கு. இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து இன்னைக்கு எடுத்த வகுப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை விட விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமா அதுல ஒண்ணுமே தெரியாது. தொடர்ச்சியாக இப்ப ஐயா சொன்னது போல் தொடர்ச்சியாக இந்த ஒரு வார காலங்கள் வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணா மட்டும்தான் இது அடுத்த வாரம் ஓரளவுனாச்சும் உங்களுக்கு அந்த செய்கைகள் புரிய வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு வகுப்பு இது. அதனால வந்து இதுல கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து சாதாரணமா நீங்க நினைக்க வேண்டாம். இன்னொன்னு வந்து இன்றிலிருந்து அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறையான நம்ம வந்து செய்யறது எல்லாமே கரெக்டான விஷயங்கள். ஐயா சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே நம்ம சார்ந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புள்ளிகள் வந்து மற்றவர்களுக்கும் ஒரு சரியான ஒரு நோக்கத்தில் அனைவருக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளிகளை தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல வந்து எல்லாருமே இந்த நோக்கத்துல வந்து செயல்படணும். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கத்துல செயல்படணும் என்று அனைவரையும் இந்த நேரத்துல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு வந்து நமக்கு அற்புதமா கொடுத்துட்டு இருக்காங்க. இலக்கியவாணன் ஐயா வந்து நேரடியா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த நேரடியா கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் போல் இன்று நமக்கு வந்து அந்த ஜூம்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிகழ்வுகள் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம் தான் சொல்லலாம். ஏதோ ஒரு நமக்கு பாக்கியம் வந்து நமக்கு சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஐயாவும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வந்து தொடர்ச்சியா நமக்கு ஒவ்வொரு வாரம் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஆனால் அதனோட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுல வந்து இந்த வாரம் நம்ம கலந்துகிட்டு இருக்கோம். இனி வரும் காலங்கள் வந்து இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த காலங்களா உங்களுக்கு இருக்கும் அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும். எனவே இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஒரே சிந்தனையோட அப்படின்னாக்கா, நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி வழிகள் இருக்கு அப்படின்னு கொடுக்குறீங்கன்னாக்கா, அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ண அலைகள் தான் அந்த குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நினைவுகளும் இருக்கு. எனவே எல்லோரும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல இனிமேல் காலங்கள்ல அக்குபஞ்சர் வகுப்பை வந்து கத்துக்கிட்டு நீங்களும் ஐயா சொன்னது போல் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை அடுத்தவங்களுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறைபாடுகளோட இருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல வர்ற ஆரோக்கியத்தை வச்சுட்டு கூட நம்ம அடுத்தவங்களுக்கு போகலாம். இன்னைக்கு ஐயா சொன்னது பாரு, இதுல வந்து 120 பாயிண்ட்ஸ் முக்கிய புள்ளிகள் மட்டும் இருக்குது. ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்கிறது 5 புள்ளிகள் தான். இதுல வந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது. இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்க சொன்னாக்க என்னன்னே தெரியாது. நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னாக்கா அடிச்சு வச்சு கொண்டு பள்ளிக்கூடத்துல உட்கார வைக்கிற கதையில தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் வந்து படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற கதையில இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னே தெரியாம ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்க ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் தான் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். இதுல என்ன ஐயா வந்து சொல்றது என்னன்னா, அந்த டிப்ளமோ சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் நீடில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் முடியும். அதனால வந்து மற்றபடி நம்ம அந்த அழுத்தத்தை கொடுப்பதனால் கூட நம்ம அந்த நீடில் போடுற முறையையும் நம்ம சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த அழுத்தம் கொடுக்குற முறையை கூட வச்சுட்டு நீங்க வந்து சிறப்பா அடுத்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. நமக்கு வந்து ஐயா சொல்றத வந்து இந்த 120 புள்ளிகளை வந்து நம்ம சரியான கோணத்தில் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு சந்தேகங்களே வர ஆரம்பிக்கும். அவ்வளவு பெரிய ஒரு டாபிக் இது. எனவே இந்த ஏன் இவ்வளவு சொல்றேன்னாக்கா, இது வந்து உண்மையிலுமே மிக 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 முக்கியமான வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு வந்து இது வந்து தேவையான வகுப்பு. நீங்க என்னதான் உணவு முறைகள் எடுத்துங்க, என்னதான் நீங்க மற்ற விஷயங்களை எது வேணாலும் செய்யுங்க. ஆனா அக்குபஞ்சர் என்பது வந்து நம் உடலை சார்ந்து நம்மை சார்ந்து நம்மளே கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்ம உறுப்புகள்ல என்ன இருக்கு, நம்ம என்ன செய்கிறோம், அது எப்படி வேலை செய்யுது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அந்த ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை மணி நேரம் நம்ம உடலை வந்து பாதுகாக்குது, அதோட ஆக்டிவேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வகுப்பு தான். அதாவது நமக்கு நாமே மருத்துவருங்கிறது வந்து அக்குபஞ்சர்ல மட்டும்தான் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து இப்ப நம்ம முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எனவே இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். இன்றைய நிகழ்வை நமக்கு வந்து சிறப்பா வந்து செய்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி இன்றைய வகுப்பை நமக்கு வந்து சிறப்பா ஏற்படுத்தி இந்த லங்ஸ் அதாவது பாயிண்ட்ஸ் அதனோட பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு அந்த உறுப்புகளை வந்து தூண்டக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அதையும் நமக்கு இன்னைக்கு சிறப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க. எனவே இன்றைய வகுப்பை அற்புதமாக அனைவருக்கும் ஒரு புதிய வண்ணம் சிறப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. 45 பேர் இன்னைக்கு 45 பேர் இருக்காங்க இன்னைக்கு. நன்றி. உண்மையிலுமே எல்லாரும் வந்து இது ஒரு சாதாரணமா விஷயமா எடுத்துக்காதீங்க. எல்லாராலையும் முடியும். அதாவது இந்த வயசுல நான் கத்துக்க முடியுமான்னு நினைச்சிடாதீங்க. இளமை பருவமா இருந்தாலும் சரி, முதுமை பருவமா இருந்தாலும் சரி, இது அனைவரும் ஏன்னா நம்ம உடலை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து மருத்துவ முறை ஒன்று இருந்தாலும் கூட இது நம்ம உடலை பற்றி நாம் தினம் தினம் அனுபவிக்கும் முறைகளை தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம் வழியா இது வந்து மருத்துவங்கிறது 2வது தான். எனவே நம்ம உடல்ல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்கு, 12 உறுப்புகள் 24 மணி நேரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு உறுப்பு வேலை செய்யுது, அதோட டைமிங் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே ஐயா நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்து புள்ளிகளை பத்தி சொல்ல போறாங்க. அடுத்தது நம்ம எப்படி அந்த நோய்களை வந்து நம்ம எப்படி கண்டறிய முடியும் அப்படிங்கிறத பத்தியும் சிறப்பா சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து டயக்னோசிஸ் மூலியமா நமக்கு வந்து சிறப்பா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஏன்னா வந்து இது வந்து அப்புறம் தான் நீங்க நினைக்க போறீங்க, இது வந்து இவ்வளவு சாதாரண விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் கண்டிப்பாக. எனவே அனைவரும் தொடர்ந்து இந்த அக்குபஞ்சர் வகுப்பு மட்டும் மிஸ் பண்றாதீங்க. தொடர்ந்து வந்து ஏன்னா ஒரு வகுப்பு விட்டா கூட உங்களுக்கு அடுத்த புரிதல் இருக்காது. எனவே தொடர்ந்து இந்த வகுப்புகளை வந்து தொடர்ந்து அனைவரும் அட்டன் பண்ணி
அனைவரும் ஒரு அக்குமஞ்சர் மருத்துவர், அதாவது சான்றிதழ் இல்லாத ஒரு மருத்துவர். சான்றிதழ் தான் நம்ம கொடுத்துறோம், என்ன நம்ம அக்குமஞ்சர் வகுப்பு இல்லை, அனைத்துக்கும் ஏற்ற ஒரு சான்றிதழ் தான் நம்ம ரோட்டரி சார்பாக கொடுத்துறோம். எனவே நீங்களும் ஒரு மருத்துவரா வரலாம் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு, ஐயா சொன்னது போல் இந்த வார அவங்க நடத்தின வகுப்பு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனாலும் திரும்ப திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. என்ன உறுப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை ரிமைண்ட் பண்ணாலே நமக்கு வந்து அடுத்த வாரம் ஈஸியா ஆயிடும். மனநிலை ஈஸியா இருக்கும். பாசிட்டிவ் எண்ணங்கள் அனைவருக்கும் தோன்ற வேண்டும் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, பெருமாள் பேசுறேன். இந்த 5 புள்ளி மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஐயா. சொல்லிடலாங்க ஐயா. அதாவது நம்முடைய கட்டை விரலுடைய நகக்கண்ல LU11 இருக்குங்கய்யா. இந்த LU11 வந்து காற்று பிளஸ் மரம். கட்டை விரலுடைய அடி ரேகைக்கு சைடுல ஒரு எலும்பு இருக்கு, அதே மாதிரி மணிக்கட்டு எலும்புக்கு மேல ஒரு எலும்பு இருக்கு. இந்த இரண்டு எலும்பு மேடுகளுக்கும் நடுவுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சேரக்கூடிய இடத்துல ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த புள்ளிக்கு பெயர் LU10, காற்று பிளஸ் நெருப்பு. மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல ஒரு புள்ளி இருக்கிறது. இந்த புள்ளிக்கு பெயர் LU9. இந்த LU9 என்கிற புள்ளி காற்று பிளஸ் நிலம். இந்த LU9ல இருந்து நம்முடைய கட்டை விரலுடைய அகலம், கட்டை விரல் அகலம்னு சொல்லும் போது மேல வச்சீங்கன்னா அகலம் வந்து குறைவா இருக்கும். சரியா? இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகையில இருந்தா நம்ம அளவெடுக்கணும். அந்த ரேகை அளவு நம்ம வச்சோம் அப்படின்னா LU9ல இருந்து ஒரு கட்டை விரல் ரேகை அளவு தள்ளி LU8 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இது வந்து காற்று பிளஸ் காற்று. அடுத்து முழங்கைய இப்படி முக்கால்வாசி மடக்கிறோம். மடக்கிட்டு நம்முடைய 2 விரல்கள், அதாவது ஆட்காட்டி விரல் கட்டை விரலை வச்சு இப்படி பிடிக்கிறோம். ஒரு தசை நார் நமக்கு தெரியும். அந்த தசை நார் 2 பக்கத்துலயும் ஒரு பள்ளம் இருக்கும். அதுல நம்முடைய கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்துல LU5 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த LU5 என்கிற புள்ளி காற்று பிளஸ் நீர். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன தகவல் இலக்க வேணாம் ஐயா. அது இப்ப இந்த கட்டை விரல் சைடுன்னு சொல்றீங்களா, அதை விட்டுட்டு அந்த இதுல வந்து உட்புறம் வெளிப்புறம்னு சொல்லிடுவாங்கல்ல. அது இன்னும் எளிமை. அது காலுக்கு போகும்போது குழப்பம் ஏற்படுதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புல நம்ம அதுதான் சொல்லிட்டு இருந்தோம், உட்புறம் வெளிப்புறம் தான் சொல்லிட்டு இருந்தோம். அது காலுக்கு போகும்போது குழப்பம் ஏற்படுது மற்றவங்களுக்கு. அதனால நம்ம கட்டை விரல் சிறு விரல் சொல்லிட்டு இருந்தோங்க. நன்றி நன்றி. ஓகே, நன்றி, சிறப்பு. ஒரு சின்ன சிறு அடையாளங்களை கூட கரெக்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க. பெரிய நல்ல புரிதலோட நடத்துறீங்க. சிறப்பான ஆசிரியர் ஐயா. நன்றிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சிறப்பாக பயிற்சி அளித்த ஆசான்களுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வீராணம் லேக் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்கள் அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு அற்புதமாக அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக வழிநடத்தி சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்பமே சுழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நேரத்திலிருந்து அருள்மணி. நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பு மிக அருமைங்க ஐயா. சந்தோஷம் தான். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அழகா நிறுத்தி நிதானமா தெள்ள தெளிவா அழகா சொன்னாருங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட வட வடன்னு வேகமா போவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. இது அழகா சொன்னாருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி தாங்க ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் மாதிரியா ஐயாவுடைய விருப்பம் சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.